நேயர்களுக்கு வணக்கம். நிப்டி 50 29/5/2026 அன்னைக்கு 23,547.75 முடிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு சுமார் பாத்தீங்கன்னா 359 புள்ளிகள் தட் இஸ் 1.50% சரிவு ஏற்பட்டது. இது கடைசியில மார்க்கெட்டிங் க்ளோசிங் அவர்ஸ்ல 3 மணிக்கு மேலதான் இந்த நிகழ்வுகள் நடந்தது. அடுத்தது இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே கானஸ்டோ அடிப்படையில இதனுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கலாம் என்பது ஒரு அனுமானம். இன்னைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் 23,480 டு 23,350. அது பிரேக் ஆச்சுன்னா 23,200க்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 23,650, 23,800, 24,000க்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அந்நிய முதலீட்டாளர்களுடைய தாக்கம், தட் இஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய ஆக்டிவிட்டிஸ் ரீசண்டா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல அதிக அளவு ஷார்ட் பொசிஷன் வச்சிருக்கிறதாக ஒரு சந்தை ஏற்றத்தை கட்டுப்படுத்தி வருகிறதுங்கிறது ஒரு தகவல். இடையில ஈரான் யுஎஸ் போர் தாக்கம் அது எப்படி இருக்கு, ஈரான் தொடர்பான பதற்றம் மற்றும் ஆயில் விலை உயர்வு அச்சம், குரூட் ஆயில் பிரைஸினுடைய இன்க்ரீஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் ஆயிருக்கு. குறிப்பாக ஆயில் செக்டார், ஏவியேஷன் மற்றும் ரேட் சென்சிட்டிவ் செக்டார்ஸ் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ 6 வாரங்கள் இல்லாத அளவுக்கு குறைந்திருந்த கச்சா எண்ணெய் விலை சற்று உயர்ந்திருக்கு. ஏன் உயர்ந்தது? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் வருமா, டீல் ஆர் நோ டீல், இந்த கன்ஃபியூஸ்லயே மார்க்கெட்டு கடந்த ஒரு 15 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ முதலீட்டாளர்கள் மறுபடியும் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் வந்தால் ஹார்மோஸ் வழியாக எண்ணெய் கொண்டு செல்வது கொஞ்சம் எளிதாகும். ஹார்மோஸ் கனால உலகின் முக்கியமான எண்ணெய் பாதைக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ விலை எவ்வளவு? பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $93 நெருங்கி இருக்கு. வெள்ளிக்கிழமை ஏப்ரல் நடுப்பகுதிக்கு பிறகு உள்ள விலையில தற்பொழுது கடந்த வெள்ளிக்கிழமை என்று மிக குறைவான விலையில முடிஞ்சிருக்கு. இப்போ WT கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $89 நெருங்கி கொஞ்சம் விற்பனையாயிருக்கு. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நிலை எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம். வார இறுதியில் இரு நாடுகளும் டிராப்ட் அக்ரிமெண்ட்ல சில சேஞ்சஸை மியூச்சுவலா கொண்டிருக்காங்க. இப்போதைக்கு போர் நிறுத்தத்தை நீடித்து ஹார்மோஸ் திரும்பறதுக்கு இது வழி செய்யலாம் என்று ஒரு சாரார் நினைக்கிறாங்க. ஆனா ஃபைனலா பாத்தீங்கன்னா இது முடிவு விரைவில் வெளிவரும் வரும் வரும் என்று எந்த அறிகுறியும் இல்லைங்கிறதான் தெரியுது. ஒரு டெஃபினட்டா ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கிற வரலையும் சந்தையில் குழப்பத்தின் நிலையில் தான் தொடர்ந்து வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது மாதிரி டயத்துல நம்ம நிதானமா பார்த்து தான் செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அடுத்தது ரூபாயினுடைய தாக்கம். ரூபாய் பலவீனம் அடைந்தால் அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியேற்றம் அதிகரிக்கலாம். அது நிப்டிக்கு கூடுதல் அழுத்தத்தை தரும் என்பது ஒரு கருத்து. கானஸ்டோ பார்வையில எப்படி இருக்கு நிலவரம்? 23,480க்கு மேல் நிலைத்தால் 23,650, 23,800 நோக்கி கொஞ்சம் ரிலீஃபான வாய்ப்புகள் இருக்கு. 23,350க்கு கீழே ஒழிஞ்சதுன்னா 23,200 டெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது தற்போதைய அமைப்பு. எந்த முதலீடா இருந்தாலும் எந்த வர்த்தகமா இருந்தாலும் தாங்கள் உங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கணும். மேற்கண்ட தகவல் ஒரு அனுமானமே தவிர தீர்மானம் இல்லை என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.